Shalom Aleichem. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல நம்ம சங்கீதம் 23 அதிகாரத்துல இருந்து ரோயி என்ற வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் அதே சங்கீதம் 23 அதிகாரத்துல இருந்து சதேக் என்ற வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இப்போ அந்த சங்கீதம் 23ல இருந்து ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும்ல, அதுவும் ஹீப்ரு லாங்குவேஜ்ல பாடினா இன்னும் நல்லா இருக்கும்ல. பாடலாமா? Adonai Lo Desaya bitsvini Adonai Lo Yisra Alemenito Enagleni nafshi Yoshewe Haniva Magale Tzedek Haniva Magale Tzedek Lema Shemo Praise the Lord. இப்போ நம்ம கேட்ட பாட்டின்படி சங்கீதம் 23வது சங்கீதத்திலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்ன? ஜெதேக். இந்த வார்த்தை சங்கீதம் 23வது சங்கீதத்தில் 3வது வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஜெதேக் என்று சொன்னால் நீதி அல்லது நேரான, சரியான என்று அர்த்தம். ஆண்டவராகிய கர்த்தரை ஒரு நல்ல மெய்ப்பனாக உணர்ந்து சங்கீதக்காரர் பாடுகிறார். நம்ம நேற்றைய கூட பார்த்தோம்ல, எவ்வளவு தூரத்திற்கு ஒரு மெய்ப்பன் ஒரு முக்கியமானவர் என்று சொல்லி. இந்த முக்கியமான மெய்ப்பன் தம்முடைய ஆடுகளை அவர் ரொம்ப அழகாக நீதியின் பாதைகளில் நடத்துகிறாராம். இந்த நீதியின் பாதையை குறித்து சங்கீதம் 23வது சங்கீதத்தினுடைய சூழலிலிருந்து பார்க்கும் பொழுது இன்னுமே நமக்கு ஒரு அழகான உண்மை, ஆண்டவரை குறித்த உண்மை நமக்கு புரிகிறது. அந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசத்திலே மேய்ப்பர்கள் எல்லாரும் தங்கள் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? பெரிய பெரிய மலைகள், குன்றுகளிலே தான் அங்கே போய் அங்கே இருக்கிற புல்களை காண்பித்து அவர்கள் மேய்ப்பதுண்டு. இப்படி அவர்கள் அந்த ஆடுகளை வழிநடத்தி செல்லும் பொழுது அநேகமாய் நிறைய உயர்ந்த மலைகள் இருக்கும், உயர்ந்த குன்றுகள் இருக்கும். இதெல்லாவற்றிலும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அந்த ஆடுகளை ஏற்ற முடியாது. அப்படியே ஏற்றினாலுமே திடீரென்று சொல்லி சில குன்றுகள் மேலே போயிட்டு அப்படியே ஒரு ஆடு விழுந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி போகிற எல்லா ஆடும் விழுந்துருமா. இதை அறிந்த மேய்ப்பர்கள் ரொம்ப நேர்த்தியாக அவர்கள் அந்த ஆடுகளை இந்த வட்டப்பாதையில் அழைத்து செல்வாங்களாம். மாக்லே ஜெதேக் இருக்குது இந்த அதிகாரத்தில். அந்த மாக்லே அப்படின்ற வார்த்தை லைக் பாதை என்று அர்த்தம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா வட்டப்பாதை என்று சொல்லி அர்த்தம். அப்போ அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஆடுகளை வட்டப்பாதையில் வழி நடத்துகிறார்கள். நீங்களுமே கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்களே, உங்கள் கார் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி போகாது. இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்பவே சுற்றி தான் நிச்சயம் போகும். அப்போ இதை பார்க்கும் பொழுது என்ன ஒரு உண்மை நமக்கு தெரிய வருகிறது என்று சொன்னால், நம்முடைய நல்ல மேய்ப்பர் நம்மை நடத்தும் பொழுது நமக்கு எந்த பாதை சரி என்று சொல்லி அந்த அழகான பாதையில் அவர் வழி நடத்துகிறார். ஆனால் நமக்கு பார்க்குறப்ப சில நேரம் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் என்னை போட்டு இந்த வட்ட பாதையில் சுற்றி அடிக்கிறார்? நான் இப்படி நேராக போயிருக்கலாமே. உலகம் சொல்லும், நீ ஏன் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறாய்? இந்த பாதை எளிதானது, இது குறுக்கு வழி, இதில் போனால் நீ வேகமாக உச்சத்திற்கு போயிடலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அது சேஃப்டி இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்மை அறிந்த மேய்ப்பன் அவருடைய நாமத்திற்கென்று என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறாராம். அப்படி நாமம் என்ன? வேதத்தில் அடிக்கடி ஆண்டவரை குறித்து படிக்கும் பொழுது அவர் நீதியுள்ளவர் என்று படிக்கிறீங்க. நீதியுள்ளவர்னு ஜாதிக்ன்ற வார்த்தை தான் நீதியுள்ளவர். அப்போ அவருடைய பேர், அவருடைய குணாதிசயமே வேதத்தில் எங்கெங்கெல்லாம் நாமம் இருக்குதோ அது அவருடைய குணாதிசயத்தை காண்பிக்கின்றது. அவருடைய குணமே அவர் நேர்த்தியானதை செய்கிறவர், சரியானதை செய்கிறவர். அப்போ அவர் சரியானதை செய்யும் பொழுது தன்னுடைய ஆடுகளுக்கு மட்டும் எப்படி தவறானதை செய்வார்? எனவே தான் அவர் அந்த ஆடுகளை சரியான பாதை, அந்த பாதை வட்ட பாதையாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் மெதுவாக அந்த ஆடுகளை வழி நடத்துகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாகி 430 வருடம் இருந்தார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர்களை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு மோசே மூலமாக அவர்களை மீட்டெடுக்கிறார்.
இப்படி ஆண்டவர் அவர்களை மீட்டெடுக்கணும் திட்டமிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகின்ற பாதை சற்று வித்தியாசமான பாதையாக இருந்தது. நார்மலாக நீங்கள் யோசேப்பினுடைய சம்பவத்திலும் ஆப்ரஹாமினுடைய சம்பவத்திலும் பார்ப்பீங்க. அவங்க கானான்லேருந்து எகிப்துக்கு வருவாங்க, மறுபடியும் எகிப்துலேருந்து கானானுக்கு போயிடுவாங்க. அறிஞர்கள் சொல்கிறாங்க ஒரு 10-11 நாள் தான் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், ஆண்டவராகிய கர்த்தர் இப்போ இஸ்ரவேலர்களை நடத்தும் பொழுது ஒரு சுற்றுப்பாதை வனாந்திரத்தில் ஆல்மோஸ்ட் 40 வருடங்கள் மக்கள்லாம் புலம்புறாங்க, இந்த வனாந்திரத்தில் எங்களை சாக முடியாது கொண்டு வந்தாய் மோசே என்று சொல்லி. அவர்களுக்கு புரியவில்லை, அவர்களுடைய மனதெல்லாம் ஏன் இந்த சுற்றுப்பாதை, எங்கள் லெக்கை போய் நாங்கள் அடைய முடியாது, எங்கள் உச்சத்தை நாங்கள் தொட முடியாது, இப்படி எங்கள் ஆண்டவர் மோசையும் சேர்ந்து எங்களை கொல்ல திட்டமிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த 40 வருடம்தான் இஸ்ரவேலர்களை ஆண்டவராய் கர்த்தர் ஒரு அழகான தேசமாய் உருவாக்கிறார். அந்த 40 வருடத்தில் தான் நிறையா ஃபார்மேஷன் நடக்குது, நிறைய லீடர்ஷிப் ஃபார்மேஷன் நடக்குது. ஆண்டவராய் கர்த்தர் அங்கே இருக்கிற தேவனை ஆராதிக்கும் முறைமைகளை கற்றுத்தருகிறார், கட்டளைகளை தருகிறார். அங்கே தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக உருவாக்கி அதுக்கப்புறம் அவர் தேசத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வட்டப்பாதையை போல நான் என்னுடைய உச்சத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் எனக்கு சில கோல் வச்சுருக்கேன், அந்த கோலை நான் போய் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏதோ ஆண்டவர் என்னை போட்டு சுற்றி அடிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு போய் அவங்களுடைய கோலை ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஆண்டவரை அறிந்த பிள்ளை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது? ஏனென்றால் உங்களுக்கு தான் நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். நல்ல மெய்ப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. உங்களுக்கு தவறானதை கொடுத்து உங்களை தவறான வழியில் நடத்தினால் அவருடைய நாமத்திற்கும் அது கேடு. ஒரு நல்ல படித்த தகப்பன் தன்னுடைய பிள்ளை படிக்கலைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா இவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்கள் பிள்ளைக்கு ஏன் நீங்கள் படிப்பு சொல்லிக் கொடுக்காம விடுறீங்க? அதே மாதிரி தான் அவர் நீதியுள்ள தகப்பன், அவர் எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு தவறானது செய்வார்? இதிலிருந்து காலங்களிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் அழைத்து செல்லும் வட்ட பாதை சற்று சுத்து பாதையாய் போல தெரிந்தாலும் என் வாழ்க்கைக்கு நீர் அதுதான் சரி என்று நீர் நினைத்தேன் என்று சொன்னால் அந்த பாதையில் நான் நடக்க ஆயத்தம் என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். உங்கள் மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர், நீதியுள்ள மெய்ப்பர் சரியானதை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. God bless you all. Adonai Elohim,